ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, இந்த ஆலமர கட்சி இருக்குல்ல, அதோட அடி விழுதுகள், இந்த பரம்பரை கொத்தடிமைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது கொத்தடிமைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரி. சிலது ஆபாசமா கடந்து கதறும், சிலது என்ன நடக்குன்னு தெரியாம கடந்து உழைட்டு இருக்கும். சில இது நடக்காத ஒரு விஷயத்தையும் நடந்த மாதிரி பயங்கரம் உருட்டுறது. அதாவது வேற எந்த விஷயத்துல உருட்டினா பரவாயில்ல, 2 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்த இவ்வளவுக்குள்ள வெளிப்படையா அந்த மேடையில இருந்து உருட்டத்தை பார்க்கும்போது, அப்ப காலங்காலமா இந்த வழிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, இந்த தமிழன் பிரசன்னாவான். அவ பயங்கரமா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பொதுவெளியில இல்ல கார் துப்ப மாட்டாங்களா பொதுமக்கள் அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செயற்குழுல மெரினா பீச் சும்மா தானே கிடக்கு, அங்க போய் வேணா ஏர்போர்ட் கட்ட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அவர் முதலமைச்சராகணும் வேற ஆசைப்பட்டுட்டு உழைட்டு கிடக்காரு. இந்த மாதிரி ஆகச்சிறந்த அறிவாளிகள் நம்ம நாட்டுல இருக்காங்க. இதுல அவர் பேரை சொல்ல விருப்பம் இல்ல. அவர் பேரை சொல்லி எங்க மேடை கருப்பு சிவப்பு மேடையை நான் அதை கேவலப்படுத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா பேசுறாரு. அவர் யார மனசை வச்சு விடுறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தமிழே வச்சுக்கக்கூடிய அந்த பொதுக்குழு செயற்குழு தான் நடந்துச்சு. சோ அதுல தளபதி விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. இவங்க அப்புறம் ஏன் அப்படி கதறாங்கன்னா, அங்க அடிச்ச அடி அப்படி இல்ல. அவர் நீங்க பரந்தூர் மக்களை போய் பார்க்கல அப்படின்னா நான் மக்களை திரட்டிட்டு தலைமைச் செயலகத்தை முச்சி விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற துணியில ஒரு கட்டளையே போட்டார் முதல்வர் அவர்களுக்கு. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா கதறிட்டு தான் இவங்க பாத்தீங்கன்னா இப்படி மெரினா பீச்ல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. எல்லாருமே இந்த உலகத்துல உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அந்த வீடியோவை எல்லாருமே பேசுறத லைவாவே பார்த்திருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அப்படி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே அவர் பேரை மட்டும் சொல்லாம இவ்வளவுக்குள்ள எடுத்து வெளிப்படையா ஒரு பொதுமேடையில பேசுறத பார்க்கும்போது, அப்ப இந்த கட்சியோட லட்சணம் இவங்க பத்தின ஒரு பெரிய பேச்சாளரா எனக்கு சிரிப்பு தான் வருது. மக்களே பாத்துருங்க, இது இவ்வளவுக்குள்ள தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தை இவ்வளவுக்குள்ள எடுத்து உளறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது உருட்டுறாங்க அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு வெளியில தெரியாம ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு எந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க, எந்த மாதிரி கட்டுக்கதுல கட்டுவாங்கன்னு இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இந்த கட்சியோட லட்சணம் என்னன்னு. இல்லன்னா ஒரு அதிகாரப்பூர்வமா இவ்வளவுக்குள்ள உள்ள ஒரு ஆள் பாத்தீங்கன்னா வெளிப்படையா ஒரு சாதாரணமா, அதாவது இந்த தமிழன் பிரச்சனவா பாத்தீங்கன்னா பெருசா புகழ்வாங்க. அவரு சிறந்த பேச்சாளர், அவரு கலைஞர் மாதிரி அப்படி இப்படி நான் சில பேர் கமெண்ட் கூட போட்டிருக்கான். அப்போ இவ்வளவுக்குள்ள ஒரு பச்சை பொய் உருட்டுறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை உடனே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காருல்ல, அவங்கள பத்தி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தளபதி விஜயவலை பத்தி இன்னைக்கு காராசாரமா பேசிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிருபர் கேக்குறாங்க. அதாவது விஜயவல் கட்சி இருக்குல்ல, அவங்க கூட நீ கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல செட் ஆகாது, அவங்களுடைய கொள்கைக்கு எங்க கொள்கைகளும் ரொம்ப பல கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அவங்க பெரியார கொள்கை வழிகாட்டி எடுக்கிறாங்க. நாங்க பாத்தீங்கன்னா பெரியார எதுக்கு நாங்க எடுக்கணும், நாங்க ரெட்டமலை சினிமா தான் அப்படி நிறைய சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பெரியார் தமிழுக்கு என்ன பண்ணாரு, என்ன சாதிச்சாரு, பெரியார் தான் தமிழை காட்டு முன்னாடி மொழி சொன்னாரு, மலத்துக்கு சம்பந்தம் சொன்னாரு, சிலப்பதிகாரத்தை அசிங்கமா சொன்னாரு, அப்படி இப்படி பெரிய ஒரு லிஸ்டே போடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க என்ன கொள்கை அவங்களோட இருக்குன்னு நான் கூட்டி வைக்க முடியும் அப்படிங்கிற சொல்றாரு. இதை கேட்டோம்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரைட் ஓகே, அவர் டீசெண்டா சொல்றாரு. அதாவது அவருடைய கொள்கைக்கு என் கொள்கைக்கு ஒத்து இல்ல, ஒத்து போகல, அதனால கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிறத அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா பேசுறாருமே தோணுச்சு. ஆனா என்ன ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா, இவ்வளவுக்குள்ள பேசுற நீங்க, அதாவது இன்னைக்கு பெரியாராவது இவ்வளவுக்குள்ள போட்டு போலா புழக்கிற நீங்க, நான் நிறைய சொல்லிட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இந்த பெரியாரோட டிஷர்ட் போட்டு என் தாத்தா பெரியாரு, என் தாத்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளேன் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, அது இதுன்னு பயங்கர பெண்கள் தமிழ்நாட்டுல முன்னேற காரணமே என் தாத்தா தான். என் தாத்தா ஏன் தமிழ் மொழி காட்டு முன்னாடி மொழி சொன்னா தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய ஒரு நீளமா ஒரு வசனம் கொடுத்து இவர் பேசியிருக்காரு. அந்த சீமானவர் தான். அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் கடவுள் முருகன் இப்ப தூக்கி பிடிக்காருல, அதே முருகனையும் அதே அவருடைய அப்பா சிவனையும் போட்டு பயங்கரமா இந்த தெய்வங்கள் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் கொச்சப்படுத்தி சிவலிங்கனா என்னன்னு சொல்றடா நீ ஒருத்தன், நான் பேசுறதே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரம் பேசியிருக்காரு இந்த ஆளு. சோ அப்புறம் எனக்கு இதைதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இவ்வளவுக்குள்ள அப்போ கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தின நீங்க திடீர்னாப்புல தமிழ் கடவுளியா முருகன், எங்க தெய்வத்தை தான் நாங்க வடநாட்டு கடனா கொடுத்துருக்கோம், சிவன் எல்லாமே எங்க தெய்வம் தான், எங்க அதான் விட்டு கொடுக்கறது. இப்ப அப்படியே பெரிய போட்டு புழக்கிறதுலாம் என்ன காரணம், எப்படி என்ன ஒரு மாற்றம் நடந்துச்சு உங்களுக்கு? இல்ல நிறைய பேர் உங்க தம்பிகள் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அவர் அப்ப பெரியாரிஸ்ட் அந்த இதுல இருந்தாரு, இப்ப மாறிட்டாரு. என்னையா இருந்தாரு அப்ப, என்ன 18 வயசு கீழே இருந்தாரா? இப்ப திடீர்னு எல்லாம் போதி மரத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் நான உதயம் வந்துட்டு இப்படி இருக்கிற நீங்க முன்னுக்கு பின்னு முரணா மாத்தி மாத்தி பேசக்கூடிய நீங்க என்ன அருகதியில தளபதி விஜயாவில் பெரியார் கொள்கை வழிகிட்டே வச்சுக்கிட்டாருன்னு இவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கர விமர்சிக்கீங்க, கூம்பிட்டத்தனமா இருக்கு, கொள்கை சரியில்லை அப்படின்ட்டு. எனக்கு புரியல. அதாவது எனக்கும் பாத்தீங்கன்னா பெரியார பிடிக்காது. நீங்க பெரியார பத்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பெரியார தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்து தெய்வங்கள கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு இன்னைக்கு அப்படியே சடனா மாறி நின்று இந்து தெய்வங்களை தூக்கி பிடிச்சிக்கிறதும் பெரியார் போட்டு புழக்கிறதும், அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்ன முரண்பாடு அடிச்சு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க அப்படி பெரியார் தூக்கி பிடிச்சிட்டு இந்து தெய்வங்களை கொச்சப்படுத்திட்டு நீங்க தனித்துவமா தெரியவே இல்லை. ஆல்ரெடி திமுக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. சோ உங்களை யாரும் கண்டுக்கல. சோ அப்ப தனித்துவமா நம்ம தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க நம்மளுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேற மாதிரி உருட்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்ப காலத்துல இறங்கிருக்கீங்க. சோ அதுதான் உண்மை.
ஆனா தளபதி விஜய் அவர்கள் அப்படி இல்லையா, நான் இருக்கு அதாவது பெரியார் அவர்களை எனக்கு பிடிக்காம இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களை நான் ஏன் சப்போர்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் தெள்ளத் தெளிவா அவருடைய முதல் மாநாட்டிலே அறிவிச்சிட்டார். அதாவது பெரியார் அவர்களுடைய கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதுல கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் எந்த காலத்தையும் ஏற்க மாட்டேன்ட்டார். சோ அவருக்கு புரியுது. இங்க அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் அப்படியே ஏத்துக்கிட்டா இங்க எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்னு அவர் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனையா வந்து அவர் யோசிச்சிருக்காரு. அதனால தான் அப்படி சொல்றாரு. அதாவது சில விஷயங்களை அரசியலுக்காக பண்ணித்தானே வேண்டியிருக்கு. எல்லாருமே அரசியல் தானே பண்றீங்க. அதனால அவரும் பண்றாரு. பெரியார் அவர்கள் மத்த கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுலயும் சிலதை ஒத்துக்கணும். ஆனா சில விஷயங்கள்ல அவர் நல்லா தான் பேசியிருக்காரு. பெண்களுக்கு வந்து முன்னேற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பேசிருக்காரு. எல்லாத்தையும் கரெக்டா பேசுறா நம்ம சொல்ல முடியாது. அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரியார பிடிக்காது. பெரியார பிடிக்காதுங்கிறக்காண்டி நம்ம வந்து சீமான் அவருக்கு முழுசா சப்போர்ட் பண்ண முடியாது. இவர் தான் ஒரே நிலைப்பாட்டு இல்லையே, முன்னுக்கு பின்னும் முரண்டாதானே பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து நம்ம எப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் எப்படி சொல்ல முடியும்? அதாவது எனக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேர்ந்து ஒரு நின்னாங்க இந்த தேர்தல் 2026 தேர்தல் சந்திச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்வராக எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து துணை முதலமைச்சரோ தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக்கி இந்த தேர்தலை சந்திக்க ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் ஓபிஎஸ்சியை வர நடிட்டு இருக்காரு. சோ அப்படிங்கும்போது நடக்காது. அப்படிங்கும்போது இப்பவுமே ஏடிஎம் கூட கூட்டணி வச்சா தளபதி விஜய் தான் தலைமையில தான் கூட்டணி முதல் மட்டும் தெரிவிச்சிருக்காரு. சோ அதனால நான் என்ன செய்யறது கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்களுடைய விஜய் அவர்களும் சேர்ந்து நிக்கலாம். அதுல யாரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது என்ன விதமான முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம 2 பேருமே பாதியா அதாவது பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா பாதி அதாவது 117 நீ 117 117 அப்படி நிக்கலாம். நின்னுட்டு இதுல யாருக்கு வந்து அதிகமான அந்த வாக்காளர் ஜெயிக்கிறாங்க அதிகமான தொகுதி கிடைக்குதோ அவங்க முதலமைச்சராகவும் மூத்த துணை முதலமைச்சராக நின்னாங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த ஒரு நிலைப்பாடா இருக்கும். சோ எப்படி நின்னு பார்க்கலாம். சோ அப்படி நின்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னோட இருந்துச்சு. சோ அதனால இந்த ஒரு கூட்டணி போனா நல்லா இருக்குமோ வேற ஏன்னா ஒரு டஃப் கொடுக்க முடியும். தனித்தனியே என்னன்னா ஓட்டு தான் சேரும். சோ அப்படிங்கும்போது இந்த ஒரு நிலைப்பாட்டுல இவருமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி யாருடைய நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்பவும் அதே நிலைப்பாட்டு இருக்காரு. அதனால அந்த விஷயத்துல அவரை பாட்டலாம். ஆனா அந்த பெரியார பத்தி அதனாலேயே பாத்தீங்கன்னா பெருசா தவறு பண்ணிட்ட மாதிரியும் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கொள்கையில முரண் பண்ண மாதிரி சொல்றது அதை பார்க்கும்போது அப்ப அவரை பத்தி நம்ம கேட்கணும்னு தோணுது. மத்தபடி இப்ப இருக்க நிலைமையில இந்த அதிமுக திமுக திராவிட கட்சியில ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா விஜய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி இங்க எல்லாருக்குமே தேவை. சோ அவரும் இல்லாம நீங்க வந்து இங்க ஒரு எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் நடத்த முடியாது. இப்ப சீமான் ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய சேரணும்னு ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆசை பயங்கரமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஸ்டார்டிங்ல உருட்டு எல்லாமே ஏன் தம்பி நான் சொல்லிதான் வரா நான் மாட்டுக்கு போவோம் அப்படின்னு பயங்கரமா உருட்டினார்ல எல்லாமே அப்படிதான். சோ இதுல எதுலயுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொன்னாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் இது வரைக்கும் கரெக்டா நிக்காரு. என்ன கேட்டீங்கன்னா கூட்டணி சேராம நிக்காருல்ல அதுல மட்டும் தான் உறுதியா நின்று இருக்காரு. சோ அதனாலதான் நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா சரி அப்ப ஓகே இப்ப விஜய் அவர்களும் சீமானவர்களும் ஒரு பக்கம் ஒன்னா சேர்ந்து ஒரு நின்னாங்க அப்படின்னா ஒரு 3 போட்டியா இருக்கும்ல டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி விஜய் சீமான். சோ இவங்க எப்படி ஒரு 3 முனைய போட்டியா நின்னாங்கன்னா ஒரு சரியான ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும். ஒரு புரட்சி உண்டாகும். சரி பார்க்கலாம் அவர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணட்டம். ஆனா இவர் இப்படி பேசுறத பார்க்கும்போது நீங்க ஆணியே பிடிக்க வேண்டாம். நீங்க உங்க லைன்ல கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே இருங்க அப்படின்னு சொல்றது. யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் கட்சியா இருந்ததுக்கப்புறம் ரொம்ப பலவீனமாயி ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் ஆளாக சீமான் அவர் தான். அவர் கட்சியில இருந்தா எல்லாரும் பிச்சுட்டு போனாங்க. 3/4 பேர் இந்த தமிழை வச்சுக்கிட்டு சேர்ந்தாலும் வச்சுக்கோங்களேன். 2 எல்லா கட்சிகளையும் பாதிப்பு இருக்கான முதல்ல பாதிப்பு நிறைய சீமான் அவர் தான். சோ அது வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அதையும் புரிஞ்சிக்காம வந்து நிக்காருன்னா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குங்கிறது ஊரோட தான் நடத்திட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் இந்த சுவிட்ச் பயணமே மேற்கொள்ள இந்த சுவிட்ச் பயணம் மேற்கொள்றாருங்கும் போது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் 2 ஓட்டு கன்ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிற நிலைமை உண்டாக்கிட்டு இருக்காரு. இதுல சீமான் அவர்கள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேரான்னு வச்சுக்கோங்களேன். இதுல லாபம் யாருக்கு அதிகம் நினைக்கிறீங்க? விஜயோடையும் சீமானவர் தான் லாபம் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷமா கடந்து போராடிட்டு கிடைக்கீங்க. ஒரு இதுல கூட நீங்க ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியல. சோ அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா வந்துட்டு இருக்கு. சோ அப்படிங்கும்போது நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா அவருடைய செல்வாக்கு உங்களுடைய பேச்சு திறப்பு 2 சேரும் போது ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணியா தெரியும். சோ அதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு பயங்கரமா பிகு பண்ணிக்கிட்டு இன்னும் அந்த பெரிய பத்தி தூக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன பெரிய யோக்கியமா பெரியார பத்தி தூக்கி அதாவது விஜயவல்லா தெளிவா வெளிப்படையா சொன்னாலும் அவர்கிட்ட இந்த கொள்கையை ஏற்க மாட்டேன்னு தெளிவா அடிச்சாரு. ஆனா நீங்க இதே வாயில வாட வாயில கிடையாது. இதே சீமான் இதே வாயில அவ்வளவுக்குள்ள தூக்கி பிடிச்சா அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறிட்டேன் நான் வந்து யுத்தமான ஆயிட்டேன் அப்படிங்கறத எப்படி ஏத்துக்க முடியும்? சோ சீமானோட தம்பிகள் கொஞ்சம் கேளுங்க உங்க அண்ணாச்சிட்ட ஏன் இப்படி இருக்காருன்னு. சோ இதனால தமிழை வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் அவருக்கு எவ்வளவுக்குள்ள அழைப்பு வந்துட்டு இருக்குன்னு அவர் தெரியும். அவரு தான் வேண்டாம்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. சோ பாக்கலாம் 2026 தேர்தலுக்குள்ள என்ன மாதிரி அதிரடியான மாற்றங்கள் நிகழுது. சோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுற வீடியோ தான் மாற்றுக்கிறதுக்கு சரி எது தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.